இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியாது. நேரில் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிவு பண்ண ஒரு முடிவு இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சமீபமாக வந்து இந்த படமே வந்து அவ்வளோ சட்டுன்னு முடிவு பண்ணது கிடையாது. அன்றைக்கி எல்லாமே சரியானது மாதிரி இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜி அவரோட விஷன் தான். அது சொல்லும் போதே வந்து இந்த தியேட்டரில் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் நம்பிக்கை வச்சு தான் எல்லா படமும் பண்ணுறோம். பட் முதல் நாள்லேருந்து முதல்ல முடிவு பண்ண அந்த மீட்டிங்லேருந்தே எல்லாமே சரியாக போச்சு. அதுக்கு ஒரு துணையாக இருந்தது வந்து ட்ரீம் வாரியர்ஸ், பிரகாஷ் அண்ட் பிரபு. எல்லா முடிவுகளும் சரியாக எடுத்ததுக்கும் சரியாக எடுக்க வச்ச கருப்புசாமிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இது ஆசைப்பட்டது, ஆனால் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கருப்பு படம் டீம் அண்ட் க்ரூ எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தியேட்டரில் நான் சமீபத்தில் நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஒரு அன்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஒரு காட்ஸ் ஹேண்ட் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே உணர்கிறோம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கதையை முடிவு பண்ணுறோம். பட் அந்த எமோஷனை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அதை கடத்த முடியுது. எல்லாத்தையுமே வந்து கேரளாவில் சரி, ஆந்திராவில் சரி, அயர்லாண்டில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூகேல, யூஎஸில், துபாயில் எல்லா இடத்துலையுமே இதே ரியாக்ஷன் கிடைக்கிறதுன்ற போது ஒரு நல்ல இடத்துல இருக்கும். இந்த தொழில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல தோணுது. இவ்வளோ பேர்த்தோட அன்கண்டிஷனல் இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும், இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் யுனானிமஸாக எல்லாத்தோட லவ்வும் ஒரு படம் சம்பாதிக்குது, எல்லாருக்குமே வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு நான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் குமார்னு என் கூட இருக்கிற தம்பி, நான் தம்பி தான் பார்க்குறேன். நான் ஒரு 28 வருஷமாக எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்காப்புல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை தாண்டி கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொன்னோம்னா கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத குமார் சொன்ன ஐடியா வந்து கிளைமேக்ஸ் அங்கே வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் 10ல் அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டு வந்து லாக் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 months அப்புறமா எடுத்தது.